தேவ ஊழியத்தின் நிறைவு. மனன வசனம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். 2 பேதுரு 3:11-12. வெளிப்படுத்துதல் புத்தகம் முடிவில் காட்சிகளால் நம் மனதை நிரப்புகிறது. கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையில் நடக்கிற பிரபஞ்ச மோதலே இந்த புத்தகத்தின் மைய கருத்து. பூமியின் மீது தனக்கு இருந்த சட்டப்பூர்வ பிடியை சாத்தான் இழந்துவிட்டான். இப்பொழுது தேவனுக்கு உண்மையாக இருப்பவர்களை அவன் பின்தொடர்கிறான். ஆதாம் ஏவாள் வீழ்ச்சிக்கு பிறகு இறந்து போன உண்மையுள்ளவர்களை அவர் வரும்போது உயிரோடு இருக்கும் நீதிமான்களையும் மீட்க இயேசு வருவார் என்னும் கருத்துடன் இந்த புத்தகம் உச்சக்கட்டத்தை அடைகிறது. சாத்தானும் துன்மார்க்கரும் நெருப்பால் அழிவதையும் பூமியில் இயேசு தமது நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதையும் இந்த புத்தகம் நமக்கு காட்டுகிறது. முதல் நூற்றாண்டு முதல் நமது நாள் வரையிலான திருச்சபை வரலாற்றை இந்த புத்தகம் முன்னறிவிக்கிறது. வேதாகம மாணவர்கள் இவற்றை ஆர்வத்துடன் ஆராய்ந்து அந்த நிகழ்வுகளை அடையாளம் காண முயல்கின்றனர். அவர்களுக்கு அப்படி செய்வது சரிதான். ஆனால் ஊழிய திருச்சபையாக இருக்க நம்மை அழைக்கும் ஊழிய தேவனை மையமாக கொண்ட ஊழிய புத்தகமே வெளிப்படுத்துதல் புத்தகம் என்பதை இந்த காலாண்டின் இறுதி பாடத்தில் காண்போம். நிகழ்கால சத்தியத்தை உலகத்திற்கு அறிவிப்பதற்கான நமது அழைப்பானது இவ்வுலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தேவனுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ தீர்மானம் செய்யும் வரை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வெளிப்படுத்துதல் தேவனின் கடைசி கால ஊழியம். இந்த புத்தகம் தேவனுடைய ஊழியத்தை மையமாக கொண்டது என்பதை வெளிப்படுத்துதலின் தொடக்க வரிகள் காட்டுகின்றன. கடைசி நாட்களில் தேவ ஊழியத்தில் வெளிப்படுத்துதல் கவனம் செலுத்துகிறது என்பதற்கான அத்தாட்சியை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? வெளிப்படுத்துதல் 1:1-7. வெளிப்படுத்துதலின் மையம் இயேசுவே என்பதை வெளிப்படுத்துதல் 1:1 சொன்ன பிறகு மனிதர்களை காப்பாற்ற ஒற்றுமையாக செயல்படும் தேவனுடைய 3 நபர்களை பற்றியும் வெளிப்படுத்துதல் 1:4-5 பேசுகிறது. இருந்தவரும் இருப்பவரும் வரப்போகிறவரும் என்பது பிதா. வெளிப்படுத்துதல் 1:4 அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவி என்பது முதல் நூற்றாண்டு திருச்சபைகளில் வல்லமையுடன் செயல்பட்டு வந்த ஆவியானவர். வெளிப்படுத்துதல் 1:4 உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்துதல் 1:5 சட்டபூர்வமாக இந்த பூமியின் அதிபதி என்னும் உரிமையை அவர் பெற்றுள்ளார். தனது ராஜ்யத்தை நிறுவ சாத்தான் இந்த பூமியை பயன்படுத்த எடுத்த முயற்சி பாழாகிவிட்டது. சாத்தான் மேல் தேவன் வெற்றி பெற்று விட்டார். நம் சிருஷ்டிகர் சிந்திய இரத்தம் நம் குற்றத்தையும் அவமானத்தையும் கழுவி விடுகிறது. இந்த வசனங்களில் மீட்கப்பட்டவர்களுக்கான பெயர்கள் எதை குறிக்கின்றன? வெளிப்படுத்துதல் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருடைய சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஊழியத்தின் கவனம் அழிந்து வருகிறது. மக்களை பாதுகாப்பாக தம்மிடம் இழுப்பதில் மட்டுமல்ல, நமக்கு கௌரவமான அந்தஸ்தை கொடுப்பதிலும் இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய ரட்சிப்பால் தேவசாயல் நம்மில் திரும்ப ஏற்படுகிறது. இயேசுவின் இரத்தம் சிந்தியதால் நாம் பிரபஞ்சத்தின் ராஜாவுடன் இரத்த தொடர்புடையவர்கள் ஆகி மீட்கப்பட்டு ராஜாக்கள் ஆகின்றோம். இப்பொழுது அரச குடும்ப உறுப்பினர்களாக பிற மனிதர்களின் ரட்சிப்புக்கான அரச குடும்பத்தின் ஊழியத்தில் பங்கு பெறுவோம். இது நம்மை ஆசாரியர்கள் ஆக்குகிறது. கிறிஸ்து தமது திருச்சபையை ஒரு ராஜ்யமாக ஏற்படுத்தியுள்ளார். அதன் உறுப்பினர்கள் இப்போது ஆசாரியர்கள். ராஜ்யத்தின் உறுப்பினர்கள் எல்லோரும் ஆசாரியர்களாக இருக்க வேண்டும். ஊழியத்தின் அவசரத்தை வெளிப்படுத்துதல் 1:7 காண்கிறோம். இயேசு வருகிறார்.
தேசங்களில் தொலைந்து போனவர்கள் அவர் வரும்போது புலம்புவார்கள். தம்மை விட்டு பிரிந்தவர்கள் தம்மிடம் வரவேண்டும் என்று தேவன் ஏங்குகிறார். மனிதர்களுக்கான தேவனுடைய ஊழியத்துடன் வெளிப்படுத்துதல் புத்தகம் துவங்குகிறது. தேவன் நம்மை சிருஷ்டித்து மட்டுமல்லாமல் அற்புதமான விலை கொடுத்து மீட்டும் இருக்கிறார். நான் இப்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த உண்மை ஏன் நமக்கு இவ்வளவு நம்பிக்கை தர வேண்டும்? திங்கட்கிழமை முத்தூதும் ஊழியமும். வெளிப்படுத்துதல் புத்தகமானது மாபெரும் போராட்டத்தை மிக அழகாக காட்டுகிறது. பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, கலிகூருங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ! பிசாசு ஆனவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வெளிப்படுத்துதல் 12:12. கடைசி நாட்களில் உச்சக்கட்டத்தை எட்டப்போகிற மாபெரும் போராட்ட கருத்தை புரிந்து கொள்ளாமல் வேதாகமத்தில் உள்ள மற்ற கருத்துக்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். வெளிப்படுத்துதல் 14:6-12க்கும் நமது ஊழியத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஊழியத்தின் மையம் தேவனுடைய சுவிசேஷம். வரப்போவதை பற்றி உலகத்தை எச்சரிக்க வேண்டும். வாழ்வா மரணமா என்று ஒவ்வொருவரும் தீர்மானிக்க வேண்டும். என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று இயேசு சொன்னார். லூக்கா 11:23. நமது ஊழியம் தொடர்பான என்ன கருத்தை இயேசு இங்கே சொல்கிறார்? வெளிப்படுத்துதல் 14 முத்தூதை உலகத்திற்கு அறிவிப்பதற்கே செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் மக்களாகிய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே முத்தூது நம் செய்தியின் மையம். அதற்கு மையமாக 2 கருத்துக்கள் உள்ளன. நித்திய சுவிசேஷம், சிருஷ்டிகரை தொழுதல். பரிசுத்தவான்களை பற்றிய வசனத்தில் இந்த 2 கருத்துகளும் வருகின்றன. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். வெளிப்படுத்துதல் 14:12. மக்களுக்கு உதவுவதற்காக நாம் என்ன நன்மை செய்தாலும் நித்திய சுவிசேஷம் தருகிற நம்பிக்கையை இந்த உலகத்திற்கு அறிவிப்பதே நமக்கான சிறந்த அழைப்பு. ஒரு நாள் இந்த உலகத்திற்கு என்ன நடக்கப் போகிறது என்கிற எச்சரிப்பை நாம் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான். லூக்கா 11:23. இங்கே இயேசு என்ன சொல்கிறார்? நம் இருதயம் உண்மையில் எங்கே இருக்கிறது என்று ஆராயும்படி இந்த வார்த்தைகள் ஏன் நம்மை தூண்ட வேண்டும்? செவ்வாய்க்கிழமை. இறுதி நெருக்கடி. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீடராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். மத்தேயு 28:19-20. இதுதான் மாபெரும் ஊழிய கட்டளை. சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதான நித்திய சுவிசேஷத்தை சொல்வதுதான் நிகழ்கால சத்தியம். இதுதான் இன்றைக்கான மாபெரும் ஊழிய கட்டளை. வெளிப்படுத்துதல் 14:6. ஒவ்வொரு மக்கள் கூட்டமும் தேவனுக்கு ஏன் முக்கியம்? 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லோரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆதியாகமம் 12:3. கிறிஸ்துவின் அன்பு அனைத்து மனித இனத்திற்கும் உரியது. எந்த மக்கள் கூட்டமும் விதிவிலக்கு இல்லை. முன்குறிக்கப்பட்ட சிலருக்காக மாத்திரமா கிறிஸ்து மரித்தார் என்கிற கொள்கைக்கு மாறாக குலம் போன்ற எந்த காரணிகளையும் அடிப்படையாக கொள்ளாமல் அனைவருக்காகவும் மரித்தார் என்பதே வேதாகமம் சொல்கிறது. நீங்கள் ஒரு மனிதர் என்றால் கிறிஸ்து உங்களுக்காக மரித்திருக்கிறார். ஒரே கேள்விதான் முக்கியம். அவருடைய மரணத்திற்கு உங்கள் எதிர்வினை என்ன? இயேசு வரும்போது வெளிப்படையாக 2 மக்கள் கூட்டங்கள் மட்டுமே இருக்கும். வெளிப்படுத்துதல் 13:17 சொல்கிறபடி மத அரசியல் நிறுவனங்களில் மூலம் சாத்தானின் அதிகாரத்திற்கு அடிபணிகிற கூட்டம் ஒன்று. வெளிப்படுத்துதல் 14:12 சொல்கிறபடி இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையாக அர்ப்பணிப்பதன் மூலம்
தங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற கூட்டம் ஒன்று. தேவன் யார் என்பதற்கும் அவருடைய நீதியையும் அன்புமான வழி என்ன என்பதற்கும் மனிதர்களிடம் சான்றுகள் ஆரம்பத்திலிருந்தே உள்ளன. ரோமர் 1:18-21. எனவே எல்லா மனிதர்களும் தேவனுடன் எவ்வாறு ஒத்துழைத்தார்கள், எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதன் அடிப்படையில்தான் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்கும். அவர்களுக்கு எவ்வளவு புரிந்திருக்கிறது என்பதன் அடிப்படையில் அல்ல. ரோமர் 2:11-16. இந்த கடைசி காலத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக பிரிந்து கிடக்கிறார்கள். மனசாட்சி சுதந்திரத்திற்கு இனி மதிப்பு இருக்காது. சாத்தான் கட்சியோடு சேர்ந்து கொள்ளுமாறு எல்லோருக்கும் அழுத்தம் இருக்கும். சுவிசேஷத்தை அறிவித்து சாத்தானின் வியூகங்களை அம்பலப்படுத்துவது மிகவும் முக்கியமாகும். அதுதான் முத்துது. நமது ஊழியமும் அதுதான். கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார் என்கிற உண்மையை பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் செய்த பாவம் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் சிலுவையில் கிறிஸ்து அதற்கான தண்டனையை பெற்றிருக்கிறார் என்பது குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? புதன்கிழமை ஊழியத்தில் வெற்றி. ஊழியத்தில் வெற்றி என்றால் என்ன? அதிக ஞானஸ்நானங்கள், பெரிய திருச்சபைகள், விரைவான வளர்ச்சி விகிதங்கள் போன்றவற்றை தான் ஊழிய வெற்றி என்று நினைக்க நாம் ஆசைப்படலாம். பூமியிலுள்ள ஒவ்வொரு மக்கள் கூட்டத்திற்கும் சத்தியத்தை சொல்லி முடிப்பதுதான் வெற்றி என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் வானொலி, இணையம், தொலைக்காட்சியை பயன்படுத்தி இந்த வேலையை விரைவுபடுத்த முடியும் என்று அவர்கள் நினைக்கலாம். இவை அனைத்தும் நல்லதாக இருந்தாலும் கொரிந்துவுக்கு பவுல் எழுதியதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். 1 கொரிந்தியர் 3:6. அதாவது நம்முடைய கவனம் செயல்பாட்டில் இருக்க வேண்டும். தேவனுடைய கவனம் வளர்ச்சியில் இருக்கும். பூமியின் ஒவ்வொரு மக்கள் கூட்டத்தில் உள்ள தொலைந்து போனவர்களை இரட்சிப்புக்குள் நடத்தி இயேசுவின் ஊழியத்தில் ஈடுபடுகிற சீடர்களாக அவர்களை மாற்றுவதே தேவ ஊழியத்தின் நோக்கம். இயேசுவுடைய சீடர்களின் குணத்தை பற்றி பின்வரும் வசனங்கள் நமக்கு என்ன சொல்கிறது? 2 கொரிந்தியர் 11:2, ஏசாயா 30:21, யோவான் 10:27, யோவான் 16:12-13, 2 தெசலோனிக்கேயர் 2:9-11, எபிரேயர் 3:12-13, 1 யோவான் 1:8, 1 யோவான் 1:9, வெளிப்படுத்துதல் 7:14, வெளிப்படுத்துதல் 19:8. இயேசுவின் சீடர்கள் தூய்மையானவர்கள். தூய மணவாட்டி தன் மணவாளனுக்கு உண்மையாக இருப்பது போல அவருக்கு உண்மையாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியின் மென்மையான குரலில் இயேசு அவர்களை வழிநடத்தும் போது அவர்கள் அவரை பின்பற்றுவார்கள். மற்றவர்களுக்கான ஊழியத்தில் அவர் நம்மை வழிநடத்துவது இதில் அடங்கும். இந்த சீடர்களிடம் எந்த வஞ்சகமும் இல்லை. பலவீனப்படுத்தவும் சந்தேகம், தவறான போதனைகள், ஒழுக்கக்கேடு ஆகியவற்றால் அவர்கள் வழி தவறவும் இல்லை. ஒழுக்க ரீதியாக மற்றவர்களை விட தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று அவர்கள் நினைப்பதில்லை. தங்களிடம் குறைகள் உண்டு என்பதும் தேவனுடைய சுதந்திரிக்கிற கிருபையும் இரக்கமும் தங்களுக்கு தேவை என்பதும் அவர்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் மற்ற விசுவாசிகளிடமிருந்து வருகிற புத்திமதிகளை ஏற்றுக்கொள்வார்கள். ஊழியத்தின் வெற்றியால் இப்படிப்பட்ட சீடர்கள் உருவாகிறார்கள். கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுத்தல் என்பதன் அர்த்தம் என்ன? 2 கொரிந்தியர் 11:2. பாவிகளாகிய நாம் எப்படி தேவனுக்கு முன்பாக இப்படி இருக்க முடியும்? மற்றவர்களையும் கிறிஸ்துக்குரிய கற்புடைய கன்னிகளாக மாற வழிநடத்துவது எப்படி? வியாழக்கிழமை ஊழியம் முடிந்தது. வெளிப்படுத்துதல் 21:1-4, 21:22, 22:5 விவரிக்கிற காட்சி என்ன? புதிய பூமி எண்ணப்பட்ட பரதேசாக இருக்கும். மரணமும் பாவமும் அங்கே இல்லை. சாத்தானும் அக்கிரமமும் இல்லை. நாம் நம்முடைய அன்பான இரட்சகரை சந்திப்போம். நமக்கு அன்பானவர்களுடன் மீண்டும் இணைவோம். ஒவ்வொரு இன மொழியிலிருந்து வந்த மக்களால் புதிய பூமி நிரம்பும். ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்திற்கு ஊழியம் சென்றடைந்துள்ளதா இல்லையா என்பதை கணக்கிட்டு பார்ப்பதற்கு குளோபல் மிஷன் சில அளவீடுகளை வைத்திருக்கிறது. அதை நமது சபையின் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஊழிய குழு அங்கீகரித்துள்ளது. ஊழிய தன்னிறைவு மக்கள் கூட்டம் என்பதில் வெளி உதவி இல்லாமல் அப்பகுதியில் உள்ள மற்ற மக்களுக்கு திறம்பட சாட்சி கொடுப்பதற்கு போதுமான வளங்கள் இருக்கும். இது தொழுகையிடம், போதுமான எண்ணிக்கையிலான வேதாகமங்கள்,
அவர்கள் மொழியில் பிற புத்தகங்களைப் போன்றவே இருக்கும். மேலும் மொழிபெயர்ப்பாளர் இல்லாமல் மற்ற மக்களுக்கு சாட்சி கொடுக்கக்கூடிய சபை தலைவர்கள் இருப்பார்கள். ஊழிய தன்னிறைவு இல்லாத மக்கள் கூட்டம் என்பது முந்தையது போன்ற சாட்சி சொல்லக்கூடிய வளங்கள் இருக்காது. ஒவ்வொரு உள்ளூர் சபையும் தங்கள் பகுதி தலைவர்களோடு சேர்ந்து சமுதாயத்தில் சந்திக்க வேண்டிய மக்கள் கூட்டங்கள் எவை என்பதை தீர்மானிக்க வேண்டும். அனைத்து மக்கள் கூட்டங்களிலும் சீடர்களை உருவாக்குவதல், நம் இரட்சகரின் வருகை விரைவுபடுத்துதல், இறுதியில் புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் அவர்களுடன் வாழுதல் ஆகியவற்றுக்காக தேவனுடைய ஊழியத்தில் நாம் முதலீடு செய்ய வேண்டிய நேரம் இது. சவால்: கிறிஸ்துவின் வருகையை துரிதப்படுத்த நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சுவிசேஷத்தை கேட்க வேண்டியவர்களின் இருதயங்களின் நம்பிக்கை விதைகளை விதைக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்கு உண்மையாக கீழ்ப்படிவதன் அர்த்தம் என்ன என்பதை அறிய உதவுவதன் மூலம் புதிய விசுவாசிகளுக்கு நீங்கள் நீர் பாய்ச்சுகிறீர்களா? உங்கள் ஜெப பட்டியலில் உள்ள மக்களுடன் புதிய பூமியில் வாக்குறுதியை காட்டுவதற்கான வாய்ப்புக்காக ஜெபியுங்கள். சவால் சந்திப்பு: உங்கள் சீடர்களில் சிலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கலாம். ஒரு திருச்சபை அல்லது விசுவாச குழுவில் சேருவது இதில் அடங்கும். உங்களை அவருடைய இடத்தில் வைத்து முதல் முறையாக உங்கள் திருச்சபையில் கலந்து கொள்வதை கற்பனை செய்து பாருங்கள். அவருக்கு எப்படிப்பட்ட அனுபவம் கிடைக்கும்? புதியவர்களை வரவேற்கவும் சீடராக்கவும் உங்கள் திருச்சபை எவ்வளவு தயாராக உள்ளது? உங்கள் சொந்த திருச்சபையில் அவர்களை சேர்ப்பதற்கு பதிலாக புதிய விசுவாச குழுக்களை தொடங்குங்கள். உங்கள் எண்ணங்களை உங்கள் சபை தலைவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் திட்டமிட்டு சீராக்கும் திருச்சபையாக மாறுவதற்கான திட்டத்தை செயல்படுத்த அவர்களுடன் இணைந்து ஊழியம் செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை மேலும் படிக்க: மீட்பின் பெருந்திட்டத்தால் உலகம் முழுவதும் தேவ தயவுக்குள் வருகிறது. பாவத்தால் இழந்த அனைத்தும் திரும்ப கிடைக்கிறது. மனிதன் மட்டுமல்ல, பூமியும் மீட்கப்படும். கீழ்ப்படுகிறவர்கள் அதில் நித்தியமாக குடியிருப்பார்கள். பூமியை தன்னுடையதாக்க 6000 ஆண்டுகளாக சாத்தான் போராடி வருகிறான். படைப்பிற்கான தேவனுடைய முதல் திட்டம் நிறைவேறும்போது உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை கைப்பற்றி ராஜ்யத்தை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களையும் தங்களுக்கு உடைமையாக்குவார்கள். ஆனால் அது நிஜமாக மாறுவதற்கு முன்பு தேவனுடைய மாறுபாட்டை பற்றி வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு அந்த படையில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய வகையில் எச்சரிக்கை செய்தியுடன் உலகத்தை சந்திப்பதற்கான அவரது ஊழியத்தில் தேவனுடன் பங்காளியாக இருப்பது நமது கடமையாகும். நம்முடைய நம்பிக்கையின் ஆதாரங்களை அறியாதவர்களுக்காக வேலை செய்வதற்கு அநேக ஊழியங்கள் நம்மோடு சேர்வதை பார்க்க நான் ஏங்குகிறேன். முத்துதை கேட்பதன் மூலம் பலர் பெரும் ஒளியை பெற்றுள்ளனர். இப்போது அவர்கள் உலகில் எல்லா பகுதிகளிலும் இந்த செய்திகளை அறிவிக்க வேண்டும். மற்றவர்கள் சத்தியத்தின் ஒளியை சுமக்க நான் என் பங்கை செய்ய விரும்புகிறேன். சர்வாயுதத்தை தரித்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. உலகிற்கு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிற புனிதமான வேலையை செய்ய விசுவாசிகள் ஒன்றுபட வேண்டும். தேவனுடைய ஊழியம் தொடர்பான பல்வேறு அம்சங்களை பிரச்சனைகளையும் இந்த காலாண்டு முழுவதும் நாம் ஆராய்ந்துள்ளோம். தேவனுடன் மீட்பின் உறவு எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த வாரம் வெளிப்படுத்துதலை படித்தோம். புதிய பூமி உருவாகிற தரிசனத்தோடு அது முடிவடைகிறது. பாவமும் துன்பமும் அழிக்கப்படுதல் பூமியின் வரலாற்றில் மிகவும் பயங்கரமான நாட்களாக இருக்கும் என்பது உண்மையாக இருந்தாலும், இந்த அழிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு காலத்திற்கு தேவன் நம் பார்வையை கொண்டு செல்கிறார். அப்பொழுது பூமி மீண்டும் நிலைநாட்டப்படும். இந்த வாக்குறுதியில் தேவன் நமக்கு ஆறுதலும் ஊக்கமும் அளிக்கிறார். கலந்துரையாட கேள்விகள்: 1. நித்திய சுவிசேஷம் என்பது என்ன? அது ஏன் நித்தியமானது? தேவன் போதனை ஏன் நமது ஊழியத்திற்கு அடித்தளமாக இருக்க வேண்டும்? 2. முத்தூதுக்கு நாம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? வலுவான எச்சரிக்கைகள் போன்ற எதிர்மறை வாசகங்கள் மீது கவனம் செலுத்தாமல் இயேசுவின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கு உங்கள் பதில் என்ன? 3. ஊழியத்தின் முக்கியத்துவத்தை மட்டுமல்ல, நீங்களும் உங்கள் திருச்சபையும் அதில் எவ்வாறு சிறப்பாக பங்கேற்க முடியும் என்பதை நன்கு புரிந்து கொள்ள இந்த காலாண்டு பாடங்களால் உங்களுக்கு உதவி கிடைத்ததா?